Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavours in UAE. I'm Farzana. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஒரு ரேண்டமான ஒரு வீடியோ தான். நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த என்னோடய கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் காமிக்க முடியாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ சிங்கிள் இருக்க பார்த்துட்டுலாம் பார்க்காதீங்க, அது நான் காஃபி குடிச்சிட்டு வச்சுருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோவ் பக்கத்தில் இந்த ஆர்கனைஸ் வச்சுருக்கேன் இல்லையா, இதுவுமே முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, முன்னாடி பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாகவே என்னோடய கிச்சன் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண போய் கொஞ்சம் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றது எனக்கு இப்போ நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இது தாங்க, பக்கத்துலேயே எல்லாமே வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கேன். இந்த மார்டர் அண்ட் பெஸ்டல், அப்புறம் வந்து மசாலா டப்பா எல்லாமுமே. அப்புறம் நான் புதுசாக வாங்கின கண்ணாடி பாட்டில் நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் எக்கி எடுக்கிற மாதிரி இருக்குமா, ஸோ இதாக விழுந்துருமோ அப்படின்ற பயத்தில். அப்புறமா அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை கட் பண்ணி கொடுத்துருந்தேன் பசங்களுக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும் போது மட்டும் தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி கொடுத்துட்டேன். கைஸ், இது வந்து என்னோடய புது ஹேண்ட்பேக். என் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பிஞ்சு போச்சுன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. நான் கடைசியாக பேக் வாங்கி 2 years இருக்கும். ஸோ இந்த பேக் ஒன்று வாங்கியிருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேக் வாங்குறதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் யோசிக்காமல் வாங்கிட்டேன். ஏன்னா இது ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. அப்புறம் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டோ அப்படின்ற ஒரு பிராண்டு, ரொம்பவே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நல்ல காம்பேக்டான குட்டி பேக், ஸ்லிங் பேக். ஸோ ப்ரிஃபர் பண்ணுறதெல்லாம் இப்போது நான் ஸ்லிங் பேக் தான். ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் விட்டாச்சு. ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே லாக் இருக்கா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஃபாக்ஸில் எதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டாக ஸ்குஷியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். எப்படி இதை மெயின்டைன் பண்ண போகிற தெரியல. பட் ஒயிட் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். லெட்ஸ் see. ஸோ அகெயின் வந்து நல்ல ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன், இல்லைனா கூட வாங்கியிருக்க மாட்டேன். குட்டி பேக் தான். பட் மேபி என்னோடய ஃபோன்ஸ் எல்லாம் அதை ஹோல்ட் பண்ணுமானே தெரியல. நான் பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ பட் எனக்கு ஃபோனுக்கே எனக்கு பத்துமான்னு தெரியல. பட் நல்லா பார்க்க நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. பேசிக்காக நான் வந்து ஃபாலோ ஆனது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். என்ன அப்படின்னா இந்த செயின்காக தான். செயின் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். ஓப்பன் பண்ணிடலாமா? எனக்கு பிக்கவே மனசு வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, செயின், இந்த கோல்டு செயின் தான் எனக்கு வந்து சாமி. வாங்கினா ஒரு 4-5 வருஷம் வந்து நல்லாயிருக்கும். பட் என்னன்னா 2 வருஷம் அப்படி தான் வருது. வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். வாங்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் திங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த திங்ஸ் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வருது. எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கு பார்த்தீங்களா? மாஷாஅல்லாஹ். கொஞ்சம் மாறுது. So this is the way. Short and nice. So this is good actually. Okay. ரொம்ப டீப் பாக்கெட்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. உள்ள ஒரு ஜிப்பர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஃபோனை கேரி பண்ணுறதுக்கு எனக்கு பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். 2 ஃபோன் இருக்குது, ஒன்று தான் அதில் போகுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப காம்பேக்டான ஒரு பர்ஸ் தான். ஆக்சுவலாக சுண்டக்காய் பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து சமைச்சு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என் கிட்ஸுக்கும் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நான் உங்களுக்கு லேட்டராக அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும்.
சூப்பராக வந்து ஒரு தொக்கு செஞ்சிடலாம். 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. ஆனால் என்ன அப்படின்னா சமைச்ச உடனே காலியாயிரும். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் இங்கே சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய தடவை அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பை த வே இதுதான் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ப்ரிஃபரபிளி நீங்கள் கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, சீரகம், அப்புறம் 10 வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, ஏன்னா சுண்டைக்காவே கசக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ எல்லாமே 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, அப்புறம் ஒரு கை நிறையா பூண்டு, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும் ரெண்டுமே சேர்ந்துட்டு. ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சுண்டைக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்லிட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா லைட்டாக இடித்து எடுத்துக்கிட்டா கூட ஓகே. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு வதங்கட்டும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா முன்னாடி, அது நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த எண்ணெயிலே தான் வதங்கணும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலர் பவுடரும் காஷ்மீரி பவுடரும் சரி, நார்மல் சில்லி பவுடரும் சரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் காரம் வந்து நார்மலாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த எண்ணெயிலே குக் ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே புளி கரைசல் ஒரு லெமன் அளவுக்கு இருக்கும், அது கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் குக் ஆகணுங்க. இது கூட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சுண்டைக்காயிலேருந்து எந்தளவுக்கு கசப்பு இறங்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக போடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். திருப்பூர் கேர்ள் இன்ஸ்டன்ட் பார்த்தீங்களா, பார்க்கும்போது எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. நான் பேசிக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் பேச மாட்டேன். என்ன அப்படின்னா எனக்கும் கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி பேசினாவே எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக மாதிரி இருக்கும் கஷ்டம். அது கண்டுக்காத மாதிரி மனசில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வராது. பட் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸும் சரி ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்றப்போ அந்த பொண்ணு ஒரு புதுசாக வீட்டுக்கு போயிட்டு அடாப்ட் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணாமல் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் பொறுத்து போன்னு சொன்னால் இப்படி தான் நடக்கும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. வீட்டில் இருக்க வரைக்கும் நம்மளை பாசம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தி வச்சு எங்கேயுமே அனுப்பாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு லைஃப்பில் பிரச்சனை வரும்போது நீ உன் லைஃப்பை சமாளிச்சுக்கோ, நீயே பார்த்துக்கோ, நீ எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரியோ இல்லை நம்மளோட கையில் நமக்கு லைஃப் கொடுக்குற மாதிரியோ அவங்க நினச்சிட்டு அவங்க ஃபுல்லாக நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே அபேண்டன் பண்ணி விடுறது இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அதை கோ த்ரூ பண்ணவங்களுக்கு தெரியும் அதோட பெயின், அதோட கஷ்டம் எல்லாமே. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் விடுறதா இருந்தால் முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் இண்டிபெண்டாக இருக்க கற்றுக் கொடுத்துடலாம். அதை விட்டுட்டு கடைசியில் நீங்கள் நல்லா வச்சு வளர்க்குறேன், நீங்கள் அப்படியே லைக் மாடஸ்ட்டாக வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு வளர்த்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி எல்லாரும் ஒரே டைமில் அபேண்டன் பண்ணுறது எது சரின்னு எனக்கு புரியல. என் லைஃப்லேயும் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு நிஜமாகவே அல்லாஹ் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அந்த டைமில் வந்து நான் ரைஸ் ஆகி வந்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது ஒவ்வொரு லேடிஸ் வந்து ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு டைமில் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஈவன் இந்த பொண்ணு வந்து லைக் என்ன சொல்கிறது ஃபுல் அடல்ட்டாக மாதிரி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு 27 இயர்ஸில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அவங்க வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ எல்லாமுமே எல்லாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க எந்த அளவுக்கு பெயின் கோ த்ரூ பண்ணி போயிருக்காங்க, எந்த மாதிரியான சொல்ல முடியாத கஷ்டம் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதை ஓப்பன் அப் பண்ணுறதுக்குமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்கன்னு சரியாக தெரியல. ஸோ வாட்ஸோ எவர் இன்னொரு பொண்ணை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இது யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நான் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். நான் இதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். இங்கே அபுதாபியில் இருக்க இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது பேர் வந்து கடல் கூட்டு காந்தாரி அப்படின்னு சொல்லிட்டு கோகனட் மில்க் பேஸில் வந்து இந்த காந்தாரி மிளகா இருக்கு இல்லையா, பச்சை மிளகா மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் போட்டு வர்றது ரொம்ப டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் இருந்தது. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை, அப்புறம் வந்து இந்த சிக்கன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் யூடியூப்பில் கூட ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். லொக்கேஷனும் அதுலேயே டேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த டாபிக் போயிட்டு திருப்பி பேசும்போதே எனக்கு வந்து இது கூட பேச எனக்கு மனசு வரல. அந்தளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கேட்கும்போது நீங்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா.
அப்புறம் நிறைய பேர் புதுசாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து சில பேர் வந்து பர்சனலாக வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, எப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து லீவ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தெரியலை. என்னை தனியாக போக சொல்கிறாங்க என் பசங்க கூட. பட் எனக்கு தனியாக போகிற அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்மளை கூப்பிட்டு யாராவது ஊர் சுற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் போய் ஒரு வாரம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் போராக ஆரம்பிச்சிடும் அவங்க இல்லைன்னா, ஏன்னா வெளியில் கூப்பிட்டு சுற்றுறதுக்கு ஆள் இல்லைன்னா. ஸோ அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனால் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.